எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம பத்மஸ்ரீ நாகம்மாள் ட்ரேடர்ஸ்லேருந்து இவ்வளோ நாள் வீடியோ போடல. எல்லாருக்கும் ஃபீவர் வந்துருச்சு. அதனால அப்புறம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அலைய சரியாயிடுச்சு. இப்போ நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், நம்மளோட இடம் இது, நம்மளோட காடு. நம்ம எல்லாமே இயற்கையாக நாங்கள் மாட்டு சாணம் அதெல்லாம் போட்டு தான் நாங்கள் வந்து செடி வளர்த்தி அதை தக்காளி காய்கறி எல்லாம் போட்டு விற்றோம். இயற்கையாக ஆர்கானிக்காக ஃபுல்லாக. இது நம்மளோட செம்பருத்தி செடி, ஒத்த நாட்டு செம்பருத்தி செடி பாருங்கள். நாட்டு செம்பருத்தி இலை எப்படி இருக்குதுன்னு. நம்ம ஹேர் ஆயிலுக்கு இதை தான் யூஸ் பண்ணுறோம். ஹேர் ஆயிலுக்கு மட்டும் இல்லை, பாத்திங் பவுடருக்கு, நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு, என்னென்ன டீ, எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஹார்ட்டுக்கு செம்பருத்தி டீ குடிக்கிறதுக்கும் இதை தான் காய வச்சு பவுட்ரு பண்ணி கஷாயத்தில் போட்டு கொடுக்குறோம். இது மட்டும் இல்லை, கொய்யா மரம் எல்லாம் நெருப்பு வச்சுட்டாங்க வேலை செய்கிறவங்க எல்லாம். இப்போ மழை வரவும் நல்லா வந்துருச்சு. அது மட்டும் இல்லாத நம்ம காட்டில் வந்து மாங்காய் மரம் ஒன்று வச்சுருக்கோம், கொய்யா மரம் ரெண்டும் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஆர்கானிக், ரெண்டுமே நாட்டு கொய்யா. நாட்டு கொய்யா இங்கே பாருங்கள். இது ஒரு மரம், 2 மரம் வச்சுருக்கோம். அது இல்லாத உள்ள ஆரஞ்சு மரம், ஒரு மாங்காய் கன்று, தென்னங்கன்று 5 வச்சுருக்கோம் வீட்டு தேவைக்காக. இது பாருங்கள், இது வந்து ஓமவல்லி, கற்பூரவல்லி இல்லை, இது ஓமவல்லி. அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு மாதுளங்கன்று. நம்ம பிரண்டை துவையெல்லாம் செய்கிறோம் இல்லைங்களா, இங்கே பாருங்கள் பிரண்டை வச்சுருக்கேன். இது கூடவே எல்லாம் பறிச்சிட்டு போயிடுறாங்க, கேட்டுட்டு தான் பறிப்பாங்க. பிரண்டை துவையலுக்கு நிறையா இருக்குது இது உள்ளே. இது வந்து அவுத்தி மரம். இப்போ நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னா, ஆவாரம்பூ பறிச்சிட்டு செம்பருத்தி பூ செடியில் இருந்து செம்பருத்தி பூ பறிச்சிட்டு செடியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து போகலான்னு வந்தோம். இது குழந்த பிறந்ததுனால தம்பி இருக்கிறதுனால மாடெல்லாம் விற்றாச்சு. ஆடு மாடெல்லாம் திரும்ப பிடிக்க போகிறோம் நாங்கள். பாருங்கள், நம்மளோட பொருள் வேணுங்கிறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணலாம். நம்ம அது மட்டும் இல்லை, நம்ம காட்டிலையே வந்து இயற்கையாக அரப்பு மரம்லாம் இருக்குது. நான் அதனால தான் ஹெர்பல் ஹேர் வாஷ், அரப்பு ஹேர் வாஷ் பவுட்ரு போட்டிருக்கேன். அரப்பு ஹேர் வாஷ் பவுட்ரு போட்டிருக்கோம். பாருங்கள், அரப்பு மரம் ஒரு மரமே இருக்குது. அதை பறித்து நம்ம காய வச்சு அதில் பூந்தி கொட்டை எல்லாம் போட்டு அரைச்சி நம்ம ஹெர்பல் ஹேர் வாஷ் கொடுக்குறோம். ஷாம்பு மாதிரி வேணும்னாலும் தயாரித்து கொடுக்கலான்னு இருக்கோம். வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி எங்களுக்கு கேளுங்க, நாங்கள் கொடுக்குறோம்.